அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் JNJ வியூ. நாங்கள் இன்றைக்கு எங்களோட காணொலி எடுக்கிறதுக்கான எங்கே நிற்கிறோம் அந்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்பெயின், அதாவது ஸ்பானியாவில் மெட்ரிட் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். மெட்ரிட்டில் வந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பிளாசா டி ஸ்பானியா என்ற ஒரு இடம். ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் உண்டு, பிளாசா டி ஸ்பானியான்னு சொல்கிறது. அதிகமான மக்கள் சுற்றுலா வர்ற இடங்கள்ல உண்டு ஸ்பெயின். வந்து அநேகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிர்காலத்திலையும் சரி, எல்லாத்துக்கும் வெக்க காலத்திலையும் சரி, மக்கள் வந்து அதிக அளவில் வெளிநாட்டு மக்கள் இந்த வெளி நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால் மற்ற நாடுகளோட ஒப்படைக்க வந்து இந்த நாட்டில், அதாவது ஸ்பெயின் நாட்டை பொறுத்த வரைக்கும் குளிர் வந்து கொஞ்சம் குறைவு. அதால் நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து சுற்றுலா வர்றது வளமை. அந்த அடிப்படையில் எங்களுடைய சேனலுக்கு இது ஒரு முதலாவது காணொலி, பிளாக் காணொலியாக வந்து நான் இந்த பிளாசா டி ஸ்பானியான்ற ஒரு இடத்தை காட்ட போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனால் கூடுதலாக வந்து சுற்றுலா தலங்களும் உணவகங்களும் தான் இந்த இதில் வந்து இருக்கு. அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதில் தெரிகிற இதுதான் வந்து அந்த மெட்ரோ. இதுல இருந்து வந்து இறங்கி நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்கன்னா சுத்த வர வந்து இந்த கூடுதலாக வந்து ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் இந்த பில்டிங்கள் எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான வடிவமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்படியே நேராக போனோம்னு சொல்லிச்சுன்னா ரெஸ்டாரண்ட்டுகள் அவைலபிள் வரும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் போக்குவரத்து எப்பவுமே வந்து இரவுலையும் சரி பகல்லையும் சரி போக்குவரத்து அதிகளவு நெரிசலாக தான் காணப்படும் இந்த இடத்துல. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சாரா என்று சொல்லி சொல்ற ஒரு உடுப்பு கடை. இதுக்குள்ள ஒரு நாளைக்கு நான் இதாக தனி காணொலி அடுத்து போடுவேன். இந்த உடுப்புகள் நலிவாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இது ஒரு பெரிய பில்டிங். சுத்தவரை வந்து இந்த பிளாசா டி ஸ்பானியானதுனால ஃபுல்லா பில்டிங் எல்லாம். நாங்கள் இந்த பக்கம் போகும் என்னன்னு சொன்னால் அந்த பார்க்கல வந்து நியூ இயர் கிறிஸ்மஸை முன்னிட்டு வந்து இங்கே வந்து சில டெம்பரரியாக வந்து சில கடைகள் போட்டிருக்கணும். அதில் இருக்க பார்த்துட்டு நாங்கள் அடுப்படியார் காணொலிகளுக்குலாம் போகலாம். பார்த்தீங்களா மக்களே, இவ்வளோ அழகாக பலதரப்பட்ட மக்களும் இதில் கூடியிருக்கிற இடம். நிறைய நாட்டுக்காரர் வருவினோம் இந்த நாட்டுக்கு சுற்றுலாவாக. எங்களோட தமிழ் மக்களும் நிறைய பேர் வாரது. ஆனால் கூடுதலாக வந்து தமிழாக்கள் போடுறது வந்து வேற சிட்டிகளுக்கு போய் நம்பி இங்கே வந்து மெட்ரிட்ல பீச் இல்லாத வழியாகவே வந்து மாலாக்கா மயோர்கான்னு சொல்லி அந்த அப்படியான இடங்களுக்கு போவினோம். இதில் எல்லாமே வந்து டெம்பரியா இந்த பண்டிகை காலத்துக்காண்டி டெம்பரியா போடப்பட்ட கடையெல்லாம் இதில் இருக்க கடைகள். இங்கே வந்து சாப்பாடு வந்து டூரிஸ்ட் பிளேஸ்னாலே சாப்பாடுகள் வந்து விலை கூடத்தான் இருந்தாலுமே வந்து இது வந்து கொஞ்சம் மலிவாக இருக்கும். இங்கே வந்து மற்ற நாடுகளோட ஒப்படைக்க இதில் கடைகள் ஒரு பேக் கடை இருக்குது, ஹேண்ட்பேக் கடைகள். இது வந்து அந்த பண்டிகை காலத்துக்காக ஸ்பெஷலாக போடப்பட்ட கடைகள். இதுகள் la calle Princesa para abajo. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னார் கிறிஸ்மஸுக்கு ட்ரீ வைத்திருக்கணும். லா நவிதேனியாண்டலி இருக்கு. நவிதேனியா மாதிரி நவிதாத்தன்னு சொல்லி சொன்னால் இந்த கிறிஸ்மஸை நவிதாத்தன்னு சொல்றது தான் இதில் எழுதியிருக்கணும். இதை வந்து இந்த லைட்டுகள் எல்லாம் இந்த மாதிரியாக இருக்கும். இதுல சும்மா சின்ன சின்ன கஃபே, சின்ன சின்ன அந்த பொக்காடியார் சொல்றது சாண்ட்விச் கடைகள், இந்த அவசரத்துக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி. பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. ஸ்பெயின் ஸ்பெஷாலிட்டியே தான். எந்த இடத்துக்கு போனாலும் அதில் ஒரு ஃபோட்டோ அளவு எடுக்கல உண்மையிலேயே அழகா இருக்கும்.
இந்த கடையை பாருங்க. இதுல அந்த மாலை ஹெல்மெட், அந்த வீட்டுல வைக்கிற அழகுக்கு வைக்கிற அந்த வீட்டு அலமாரிகளுக்கு வைக்கிறதுக்கு மரத்தால செஞ்சது எல்லாம் இருக்கு. நான் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு நைட் வியூ இருக்காது. நான் உங்களுக்கு இயர் எண்டில் வந்து நான் எடுத்து காட்டுறேன். Que te cuando இதை பாருங்க. இந்த இது போட்டோகிராஃபர் வீடியோ இதுல வந்து பதப்படுத்தின இறைச்சிகள் நாங்க ஊர்ல வத்தல்னு சொல்லுவோம். கூடுதலா வந்து பண்டி இறைச்சிகள், சீஸ்கள். Y yo creo que me contaron otra vez y es un colega, pero yo creo que hasta எவ்வளவு விதமான சீஸ் ஐட்டங்கள் இதுல இருக்குன்னு சொல்லி இதுல முழுக்க பண்டி தான், பண்டியும் சீஸ்களும். இதுலயும் மொழி இருக்குது. நவேதேனியான்னு சொன்னா கிறிஸ்மஸ். இதுக்கு வந்து எவ்வளவு அழகா சூடு பிரிக்கணும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆக்கள் வந்து சாப்பிட்றதுக்கு பியர் குடிக்கலாம். ஒரு சுத்தவர கட்டிடங்களுக்கு நடுவில் ஒரு சென்டர் ஒன்றுல ஒரு ஒரு பிளாசா மாதிரி, பிளாசா இதுல சுத்தவர பார்க்குக்கு நடுவில் இவ்வளவு செட்டப்பும் செஞ்சு வைக்கிறது. ஸ்பெஷலி வந்து நியூ இயர் இந்த வருஷ கொண்டாட்டங்களுக்கு. சின்ன பிள்ளைகள் அந்த சைக்கிள் அளவுகளோடு விளையாடி நம்ம இருக்குல்ல, இந்த பேரண்ட்ஸ் வந்து இதுல ஃபேமிலியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. உண்மையா பாருங்க, இப்ப வந்து டிசம்பர் மாசம் வேற நாடுகள்ல எப்படி எல்லாம் ஸ்னோ கொட்டும். என்ன இந்த நாட்டுல பாருங்க எவ்வளவு உல்லாசமா மக்கள் வந்து இந்த இயர் எண்ட் செலிப்ரேஷனை வந்து குடும்பங்களோட போய் கொண்டாட வழிகிட்டு இதுல. ஓகே மக்களே, இப்ப பார்த்திருப்பீங்க, இது வந்து ஸ்பெயின்ல வந்து மட்ரிட் என்ற இடத்துல பிளாசா தி இஸ்பானியான்னு சொல்லி அநேகமான மக்கள் வந்து கூடுற இடங்கள்ல உண்டு. அதுல ஒரு பகுதியை தான் நான் இதுல காட்டியிருக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்கோ. முடிஞ்ச அளவுக்கு எங்களை JNJV என்ற எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே நிறைய இடங்கள் நாங்கள் உங்களுக்கு படிப்படியாக காட்டுவோம். பிளாசா தி கஸ்டியான்ற ஒரு இடம் இருக்குது.
அந்த இடமும் வந்து நான் எதிர்காலத்தில் ஒரு நாளைக்கு கொண்டே காட்டுவேன் சொல்லினால் செவ்வாய்க்கிழமையில மட்டும்தான் நான் வீடியோ எடுக்க போறேன். நான் வேலை நிமித்தம் வந்து அந்த இடத்துல தான் நாங்கள் ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி பட ஷூட்டிங் நடந்தது. அந்த இடங்கள் எல்லாமே படிப்படியாக காட்டுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மறக்காம எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களை ஆதரவை